நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன். இன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்திற்கான டாக்குமெண்ட்ஸ் வீடியோ. நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகல அப்படின்னா உங்களை திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாண்டு பேப்பர் எடுத்துகிட்டு போகணும். என்டிஎஸ் பர்மிட்டில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பாண்டு பேப்பர் எடுத்துகிட்டு போயே ஆகணும். அப்படி பாண்டு பேப்பர் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணல, நீங்கள் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா ஒன்று இந்தியாவில் இருக்க ஏர்போர்ட்டில் உங்களை பிளாக் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா சிங்கப்பூரில் இருக்க ஏர்போர்ட்டில் பிளாக் பண்ணுவாங்க. பிளாக் பண்ணி உங்களை திருப்பி இந்தியாவுக்கே அனுப்பிடுவாங்க. திருப்பி நீங்கள் போகணும் அப்படின்னா 14Aன்ற ஒரு ஃபார்ம் இருக்குது. அது கம்பெனி சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ணி அதை ப்ராப்ளமை சரி பண்ணி கொடுத்தா தான் திருப்பி உங்களால் உள்ளே போக முடியும், இல்லைனா பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து என்ன பாஸுக்கு என்ன டாக்குமெண்ட்டுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போக முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம பணம் அவ்வளோ செலவு பண்ணி கட்டி எல்லாம் போகையில் டாக்குமெண்ட் சரியாக எடுத்துகிட்டு போகாமல் ரிட்டன் வந்தால் எவ்வளோ மனவேதனை, எவ்வளோ கஷ்டங்கள், அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாராவது சிங்கப்பூர் போகிறாங்க அப்படின்னா, டேய் நீ பிப்ரவரி மாதம் சிங்கப்பூர் போறியா, இந்த வீடியோவை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து இந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்க, இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்கியா கரெக்டாக அப்படின்னு நீங்களும் ஒரு தடவை அவங்கள்ட்ட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க நல்லபடியாக சிங்கப்பூர் அனுப்பி வைங்க. ஓகேங்களா? ஓகே. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நிறையா டைப் ஆஃப் பாசஸ் இருக்குது. ஒவ்வொரு பாஸுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ வந்து ஒவ்வொரு பாஸுக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்றத சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இ பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டுங்கிறதுல வந்து பெரிய வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் கிடையாது, ஆனால் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அடுத்தது கண்டிப்பாக நீங்கள் விசா எந்த பாஸில் போனாலுமே உங்களோட விசா காப்பியை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். விசானா என்னென்னா ஐபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா விசான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. உங்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது வேக்சின் சர்டிஃபிகேட் வந்து சிங்கப்பூரில் பெருசாக கேட்குறது கிடையாது, ஆனால் இந்தியாவில் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் அதையுமே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. 2 டோஸ் போட்டிருக்கிறது நல்லது. அடுத்தது எஸ்ஜி அரைவல் கார்டையும் ஏஜென்ட்டை கேட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சப்போஸ் எஸ்ஜி கார்டை மறந்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேயுமே போய் நீங்கள் அப்ளை பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பட் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகும், தேவையில்லாமல் உங்களுக்கு பதட்டம் வரும். அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேயே போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இ பாஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரூம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். உங்கள் பாஸுக்கிட்ட வந்து ரூம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களான்னு தெளிவாக கேட்டுக்கோங்க. எம்ஓஎம்ல ரூம் ரிஜிஸ்டர் பண்ண ரூமாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதனாலையும் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரூம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டுக்கோங்க. அதோட டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை, ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் போதும். அடுத்தது உங்கள் டிக்கெட்டு, இது எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இ பாஸில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிடலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ் பாஸை பொறுத்த வரைக்கும் விசா, பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு, ரூம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு பாஸ்கிட்ட கேட்டுக்கோங்க. டிக்கெட்டு, ஓகேங்களா? இதை வந்து இருந்தாலே போதும். ஆர்எம்ஐ இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் வேக்சின் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரில் பெருசாக கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்தியாவில் செக்இன் பண்ணலே வந்து கேட்குறாங்க வேக்சின் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது என்டிஎஸ் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விசா, ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் கட்டாயம் கிடையாது. அடுத்தது பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, பாண்டு. திரும்பவும் சொல்கிறேன், என்டிஎஸ் பர்மிட்டுக்கு பாண்டு பேப்பர் வேணும். பாண்டு பேப்பர் இருந்தால் தான் உங்களால் போக முடியும். பாண்டு பேப்பர் இல்லைன்னா உங்களால் போக முடியாது. ஸோ நீங்கள் கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பாண்டு பேப்பர் வந்து கேட்டு வாங்கி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பாண்டு பேப்பர் கையில் இருக்கணும். அடுத்தது ரூமு, எஸ்ஜி அரைவல் கார்டு. ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் இல்லைனா உள்ளே விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேக்சின் சர்டிஃபிகேட்டு வந்து இங்கே வந்து கேட்பாங்க. நீங்கள் வச்சுருந்தீங்க, ஃபோனில் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே ஓகே. இல்லைனாலும் இங்கேயுமே வந்து விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிங்கப்பூரில் வந்து செக் பண்ண மோஸ்ட்லி வாய்ப்புகள் இல்லை, ஆனால் செக் பண்ணாங்க அப்படின்னா கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பாண்டு பேப்பர் கண்டிப்பாக வந்து சிங்கப்பூரில் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு திருப்பி தான் அனுப்புவாங்க. ஸோ பாண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் என்டிஎஸ் பர்மிட்டில் போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் பாஸ். படிக்கிறதுக்காகவும் நிறைய பேர் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் பாஸில் சிங்கப்பூர் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசா, பாஸ்போர்ட்டு, ஃபுல்லி வேக்சின் சர்டிஃபிகேட் தான் 2 டோஸ் போட்டிருந்தீங்கன்னாவே போதும். அடுத்தது ரூம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கேட்டுக்கோங்க. அடுத்தது எஸ்ஜி அரைவல் கார்டு, டிக்கெட்டு, இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் நல்லபடியாக ஸ்டூடெண்ட் பாஸில் போயிடலாம். ஓகேங்களா? இந்த விசானா என்னன்னு கேட்டிங்க, அதாவது இப்போ ஒர்க்குக்கெல்லாம் நீங்கள் எஸ் பாஸ், இ பாஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஓஎம்ல இருந்து வரும். அதே இது ஸ்டூடெண்ட் பாஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஏலேருந்து வந்து உங்களுக்கு விசா தருவாங்க. ஸோ ஐசிஏலேருந்து வந்திருக்க அந்த விசாவை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து டிஇபி டிடபிள்யூ பாஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஜி அரைவல் கார்டு, டிக்கெட்டு, இதில் வந்து பெருசாக வேக்சின் சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க. இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, இப்போ கொரோனாலாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆனதுனால பெருசாக கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் 2 டோஸ் போட்டிருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒன்றுமே இல்லை, கம்பெனிக்கு வந்து நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரியான டாக்குமெண்ட் அப்பயே வந்து வேக்சின் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. பட் இமிக்ரேஷனில் பெரிய லெவலில் வந்து சிங்கப்பூர்லேயும் கேட்குறது கிடையாது, இந்தியாலையும் பெரிய லெவலில் கேட்குறது கிடையாது. ஓகேங்களா? ஆனால் போர்டிங் போர்டையில் கேட்குறாங்க. எல்லா டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் அவங்க வந்து இமிக்ரேஷனுக்கே அனுப்புவாங்க. அடுத்தது டூரிஸ்ட் விசாக்கு விசா, டிக்கெட் இருந்தாலே போதும். அடுத்தது ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு, இவங்களுக்கு இன்னமுமே குவாரண்டைன் இருக்குது.
முன்னாடி வந்து அதை குவாரண்டைன்னு சொன்னாங்க, இப்பயுமே அது குவாரண்டைன் தான். ஆனால் வந்து குவாரண்டைன்னு சொல்லாமல் இப்போ ஆன்போர்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஆன்போர்டிங் சென்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த ஆன்போர்டிங் சென்டருக்கு யாரெல்லாம் போகணும்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் பர்மிட், பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட்டில் ப்ரெஷராக போகிறவங்க, அதாவது ஐபி வந்து போகிறவங்க, லீவில் வந்துட்டு போகிறவங்க இங்கே போக தேவையில்லை. ஆனால் வந்துட்டு புதுசாக ஐபி வந்து ஒரு கம்பெனிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க போய் தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இவங்க என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபி வேணும், கண்டிப்பாக ரூம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி ஆன்போர்டு சென்டரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அது வேணும். அடுத்தது வேக்சின் சர்டிஃபிகேட் வேணும், பாண்டு பேப்பர் வேணும், எஸ்ஜி அரைவல் கார்டு, டிக்கெட்டு, இது எல்லாமே வேணும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐபி வந்ததுக்கு அப்புறமேட்டு உடனே ஒரு ஏஜென்ட் வந்து உங்கள்கிட்ட ஒரு டேட் சொல்லி டிக்கெட் போட சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி டிக்கெட் போடாதீங்க. ரூம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, ரூம் கிடைக்கிறது தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அதை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து ஆன்போர்டிங் சென்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நீங்கள் டிக்கெட் போடுங்க. ஆன்போர்டிங் சென்டர் வந்து டேட் என்னைக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டில் நீங்கள் சிங்கப்பூரில் போய் அரைவல் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த டேட்டில் பகலில் போய் அரைவல் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே போய் அந்த டேட்டில் அரைவல் ஆகிற மாதிரி அதுக்கப்புறம் டிக்கெட் போடுங்க. இல்லை நீ டிக்கெட் போட்டு கொடுத்தா தான் உனக்கு வந்து அந்த ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணி தரேன்னு சொல்லி ஏஜென்ட் சொன்னாங்க அப்படின்னா நான் டிக்கெட் போட்டுருவேன். சப்போஸ் மாற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் காசு போட்டு மாற்றி தரணும் அப்படிங்கிறத ஏஜென்ட்கிட்ட ஒரு தடவை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னாவே நல்லபடியாக போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர்லேருந்து இந்தியா வர்றதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சிங்கப்பூர்லேருந்து இந்தியா வர்றதுக்கு எந்த டாக்குமெண்ட் தேவை இல்லை. நீங்கள் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் விசா, ஆனரவல் விசா கூட எடுத்துக்கலாம், விசா எடுத்துக்கணும். மற்றபடி வந்துட்டு பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்தியனாக இருந்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை, நம்ம பாஸ்போர்ட்டை வச்சு நீங்கள் நல்லபடியாக வந்துடலாம். அவ்வளோதான் வந்துட்டு டாக்குமெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிப்ரவரி மாதத்துக்கான டாக்குமெண்ட். மார்ச்சில் இதில் ஏதாவது மாற்றம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ போட்டுருவோம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா என்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து வீடியோவாக போட்டுட்ருக்கோம், மாதம் போட்டுட்ருக்கோம். அதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வீடியோ இல்லாமல் கிடையாது. இந்த வீடியோ போடுறதுனால ஒவ்வொரு மாதமே 1ஆம் தேதி போடலை அப்படின்னா நம்மள்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்துடும், ஏன் இந்த மாதத்துக்கு ஏன் டாக்குமெண்ட் போடலை அப்படின்ட்டு. நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்டில் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ட்ரீமே க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பணம் செலவு பண்ணி போகிறீங்க அப்படிங்கிறப்ப நான் என்னோட குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டு எல்லாருமே நல்லபடியாக வெளிநாடு போய் நல்லபடியாக சம்பாதிக்கணும். ஸோ அதுதான் என்னோட மெயின் குறிக்கோள். அப்படி இருக்கப்போ இதனால் யாரும் வந்துட்டு அவங்க டிலே ஆகிடக்கூடாது, இல்லை போகிறதுல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அடுத்த மாதத்தில் ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் நான் வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெகுலராக வந்து வெளிநாடை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும், குறிப்பாக சிங்கப்பூர் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.